KPI அப்படிங்கிறது என்னன்னா கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிறுவனத்தில் ஒரு ஸ்டாஃப் வந்து இன்னென்ன வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை போட்டு கொடுத்துட்டு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படி அவர் செயல்படுகிறாரா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கு சில இண்டிகேட்டர்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் லீட்ஸை கான்டாக்ட் பண்ணுறது, நம்பர் ஆஃப் லீட்ஸை கன்வெர்ட் பண்ணி பிஸ்னஸாக மாற்றுறது, இந்த மாதிரி நீங்களே ஒரு இண்டிகேட்டர்ஸை போட்டு வச்சுட்டு அதை மெஷர் பண்ணணும். இது மாதிரி நிறுவனத்தில் ஸ்டாஃப்ஸுக்கும் நீங்கள் வந்து ஒரு KPI KRI ஃபைல்ஸ் போட்டு வச்சுக்கணும். கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டரில் அவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படின்னு அவங்களையே மார்க் போட சொல்லணும். அதுக்கப்புறம் அஸ் அ நிறுவனராக நீங்கள் உங்களுடைய மார்க்கை போடணும். நான் வந்து 5 மார்க் அப்படின்னு அவர் சொன்னார்னா உங்களுடைய அசம்ஷனில் அவர் 8 மார்க்காக இருந்தால் 8 மார்க் போடுங்க. பரவாயில்லப்பா, நீ நல்லா பண்ணுற. இல்லை உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் 2 மார்க் போடணும். இப்படி வந்து நீங்கள் ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் போட்டு அந்த எம்ப்ளாயீஸினுடைய கைடன்ஸ், அவருக்கு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்து அவரை என்கரேஜ் பண்ணிட்டு வரும்போது ஒரு நல்ல டீம் பில்ட் ஆகும், நிறுவனத்தையும் பில்டு பண்ணுறது.